உம்மால அப்புறம் மாப்பிள்ள நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? எவ்வளோ நாளாச்சு நம்ம பேசி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற. வெண்டைக்காய் சாம்பார் தானே அம்மா வச்சாங்க. பாத்தியா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த வீடியோவை பார்க்குற அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், பெரியப்பா பையன், நாத்தனார் பொண்ணு, குழந்தையோட குழந்தை, அப்புறம் டே மாப்பிள்ள வாழ்க்கையில ஏதேதோ அழுத்த ஒரு நப்பாசை வச்சிருக்கியே, இந்த தம்பியோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவா. அப்படியே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் அழுத்திருமா ப்ளீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிறப்பை குடிச்சு நீங்க எக்ஸாம்ல எப்படி சிறப்பா பர்ஃபார்ம் பண்ணலாம் அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் பார்க்குற வியூவர்ஸுக்கும் என் மாப்பீஸுக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோ இஸ் பியூர்லி நாட் ஸ்பான்சர்ட் பை எனி கம்பெனிங்க. இது என்னோட தனிப்பட்ட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் தான். அதனால இந்த வீடியோ ஸ்பான்சர் இல்லை. புரிஞ்சுதா? போடுற மாப்பிள்ள அந்த பாட்டில. ஸோ தம்ப்நெயில்ல நீங்க பார்த்த மாதிரி சங்க புஷ்பி ஒரு டானிக், சத்து டானிக். இதை குடிச்சா படிக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்றாங்க, நான் சொல்லலை. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் சயின்டிஃபிக்கலி பார்க்க போனோம்னா, சங்கு புஷ்பினா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணா அது எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை தான் நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். சங்க புஷ்பி வந்து ஒரு பெரினியல் பிளான்ட். பெரினியல் பிளான்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பிளான்ட்டால மினிமம் 2 வருஷத்துக்கு மேல சர்வை பண்ண முடியும். அதாவது 2 வருஷத்துக்கு மேல இதால உயிர் வாழ முடியும். அதுக்கு அர்த்தம் தான் பெரினியல் பிளான்ட். சங்க புஷ்பியோட சயின்டிபிக் பேர் வந்து கான்வில்வஸ் ப்ரோஸ்ட்ரேட்டஸ். இதுதான் சங்க புஷ்பியோட சயின்டிபிக் பேரு, கான்வில்வஸ் ப்ரோஸ்ட்ரேட்டஸ். எனக்கு எப்படி ஸ்பெல் பண்ணணும்னு தெரியல, குத்து மதிப்பா எப்படியோ ஸ்பெல் பண்ணிட்டேன். இந்த சங்க புஷ்பி ஃப்ளவர் இருக்குல்ல, மெயின்லி அதோட வேலை என்னன்னா, இந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் இந்த ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பிரெயினுக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இதெல்லாம் கியூர் பண்றது தான் இந்த சங்க புஷ்பி ஃப்ளவரோட வேலை. சிறப்போட வேலை இல்லை, இந்த சங்க புஷ்பி ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்டோட வேலை. சங்க புஷ்பி ஃப்ளவருக்கும் சங்க புஷ்பி சிறப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நான் இங்க ஃப்ளவர் பத்தி பேசுறேன், அடுத்த பார்ட்ல நான் சிறப்பை பத்தி பேசுறேன். நீங்க வந்து இந்த சங்க புஷ்பி ஃப்ளவர் இருக்குல்ல, அதை நீங்க வந்து டெய்லி பேசிஸ்ல நீங்க கன்சியூம் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆயுர்வேதிக் எக்ஸ்ட்ராக்ட்னால இதுக்கு அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ், இதுக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இல்லை. ஸோ நீங்க உங்க பர்சனல் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க சங்க புஷ்பியை டெய்லி பேசிஸ்ல நீங்க கன்சியூம் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் ப்ராப்ளமேட்டிக் இட் வில் கிரியேட், பிகாஸ் இட் இஸ் அன் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். இந்த சங்க புஷ்பி இது வந்து ஒரு புது டேர்மா இருக்கலாம், புது டேர்மா நீங்க கேட்டிருக்கலாம், பார்க்குற வியூவர்ஸுக்கு ஒரு புது வேர்டா இருக்கலாம். ஏன்னா இது என்ன மாதிரி அவ்வளோ ஃபேமஸ் கிடையாதுல்ல, அதனால தான் உங்களுக்கு புதுசா இருக்கு. அண்ணன் கொஞ்சம் ஃபேமஸ்ல. சங்க புஷ்பி ஃப்ளவரை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சங்க புஷ்பி சிறப்பை விற்கிறான்ல, அவனை பத்தி, அந்த கம்பெனிக்காரன் பத்தி நம்ம இப்போ கொஞ்சம் பேசலாம். இப்போ இந்த கம்பெனிக்காரன் என்ன கிளைம் பண்றான்னா, சங்க புஷ்பி வில் ஹெல்ப் டு கான்சென்ட்ரேட் அண்ட் இட் வில் ரெடியூஸ் த என்சைட்டின்னு போட்டிருக்கான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டானிக்கு சிறப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைல் ஸ்டடிங், அப்படிதான் இவன் கிளைம் பண்ணுறான். அப்புறம் என்ன போட்டிருக்கான், டோசேஜ் 2 to 3 ஸ்பூன் ஆர் டைரக்டட் பை ஃபிசிஷியன், இப்படி போட்டிருக்கான். இப்போ கதையை ஆரம்பிக்கலாங்க. நான் 5th ஸ்டாண்டர்டில் படிக்க மாட்டேன், சுத்தமாகவே படிக்க மாட்டேன். அதனால எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து, அவர் பேர் வந்து இந்த வீடியோக்காக மிஸ்டர் ஊத்தவாயன்னு வச்சுக்கலாம். மிஸ்டர் ஊத்தவாயன் என்ன சொன்னார்னா எங்கள் அப்பா கிட்ட, உங்கள் பையன் படிக்க மாட்டேங்கிறான்ல, இந்த மாதிரி மார்க்கெட்டில் சங்க புஷ்பின்னு ஒரு சிறப்பு கிடைக்குது, அதை வந்து வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்கள் பிள்ளையாண்டார் எப்படி மிக சிறப்பாக படிக்கிறாருன்னு. அவரு மார்க்கெட்லேருந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து அந்த டானிக்கை வாங்கிட்டு வந்தாருங்க. நானும் அந்த டானிக்கை 3 மாதம் தொடர்ந்து 3 மாதம் குடித்தேன். அப்புறம் ப்ரோ அதை குடிச்சிங்களே, அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, அந்த டானிக் அந்த சிறப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்குறீங்கன்னா, இல்லைங்க. அந்த டானிக் வந்து எனக்கு
0.5% கூட யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. அது எனக்கு ஹெல்ப் பண்ணலை டியூரிங் மை ஸ்டடீஸ். கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்களேன். அந்த டானிக் அப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா, நான் இப்போ உங்க முன்னாடி வந்து இப்படி புலம்பிட்டா இருப்பேன். ஏண்டா எனக்கு அந்த டானிக் யூஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் படிச்சுட்டு ஏதாச்சும் நல்ல போஸ்ட்ல இந்நேரத்துக்கு இருந்திருப்பேன்ல. நான் ஏன்டா உங்க முன்னாடி யூடியூப் சேனல் ஆன் பண்ணி இப்படி புலம்பிட்டு இருக்க போறேன். நம்ம மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி நிறைய டானிக்ஸ், சிரப்ஸ், டேப்லெட்ஸ் அவைலபிளா இருக்குதுங்க. இந்த மெமரியை ஷார்ப் பண்றது, இந்த பிரெயின் பவரை ஷார்ப் பண்றது, இட் வில் ஹெல்ப் யூ டு ஷார்பன் யுவர் பிரெயின். அதெல்லாம் நிறைய பேர் அவங்கவுங்க ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்ல மெடிக்கல்ல வித்துட்டு தான் இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சிரப்ஸ், டேப்லெட்ஸ், டானிக்ஸ் இதெல்லாம் லாங் டேர்முக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுங்க. லாங் டேர்மும் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து ஷார்ட் டேர்முக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சிரப்ஸ், டானிக்ஸ், டேப்லெட்ஸ் வந்து மெடிக்கலி ஆர் தியரட்டிக்கலி ஆர் ப்ரூவன். ஆனால் அதே நீங்கள் கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் கம்மி. ரொம்ப கம்மி. 100க்கு ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரி சிரப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும், ஆர் அவனோட ஸ்டடீஸில் அவனுக்கு கொஞ்சம் அவனை அப்லிஃப்ட் பண்ணும். அந்த 100ல் ஒருத்தனுக்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்காது. ஏதோ உங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு, உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அந்த ஒரு நம்பரையும் கன்சிடர் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி சிரப்ஸ் வந்து மெடிக்கலி ப்ரூவன் தான். ஆனால் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி just a scam. இந்த மாதிரி நீங்களே ரீசெண்ட் டைம்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாதாம தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டா பிரெயின் நல்லா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும், இந்த துளசி இலைய காலையில முன்னா பிரெயின் வந்து ஷார்ப் ஆகும், உங்க மெமரி பவர் வந்து ஷார்ப் ஆகும், நீங்க எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ண முடியும், நீங்க வந்து நல்ல மார்க்ஸை நீங்க ஆப்டைன் பண்ண முடியும், நீங்க நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும், இப்படின்னு நிறைய பேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி வதந்திய பரவிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டானிக்ஸ், சிரப்ஸ், அப்ப டேப்லெட்ஸ்லாம் சூப்பர்ஸ்டிஷன் நீங்க கேட்குறீங்களா? நான் ஃபுல் அண்ட் ஃபைனலா சூப்பர்ஸ்டிஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது மெடிக்கலி ப்ரூவன் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட தியரட்டிக்கலா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இப்படி நீங்க சிரப்பை குடிச்சிங்கன்னா, இவ்வளோ டைம் பீரியடுக்கு நீங்க குடிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்னு கம்பெனிக்காரன் கிளைம் பண்றான். ஸோ இப்போ எல்லாருக்குமே அது பெனிஃபிஷியலா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்க போறது இல்லை. எனிஹவ் 1%, ஒரு 1000 பேர்ல ஒரு 5 பேருக்கு இது பெனிஃபிஷியலா இருக்கலாம். அதுக்குன்னு நீங்க இதை வாங்கி குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்க வாங்கி பாருங்க, நீங்க குடிச்சு பாருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா இதை குடிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தளபதி சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சை பழத்துக்கு மேல வச்ச நம்பிக்கையை கொஞ்சம் உன் மேல வச்சுப்பார், இந்த சிறப்பு மேல வச்சு நம்பிக்கையை உன் மூளை மேல வச்சுப்பார். அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸை அப்லிஃப்ட் பண்றதுக்கு மார்க்கெட்ல நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டெராய்ட்ஸ் இருக்கு, சர்டன் டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி உங்க பாடியை, உங்க பிசிக்கல் அப்பியரன்ஸை நீங்க எக்ஸாஜரேட் பண்ணலாம். ஆனா அதே மென்டலி உங்க பிரெயினை ஷார்பன் பண்றதுக்கு ஏதாச்சும் சப்ளிமெண்ட்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கான்னு கேட்டீங்கன்னா த ஆன்சர் இஸ் நோ. இல்லீகலா இருக்கு, இல்லீகலா. ஆனா லீகலா எந்த சப்ளிமெண்ட்ஸுமே மார்க்கெட்ல அவைலபிள் இல்லைங்க. உங்க மூளையை ஷார்ப் பண்றதுக்கு, உங்க மூளை ஸ்பீடை ஏத்துறதுக்கு, உங்க மெமரி பவரை ஏத்துறதுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸும் மார்க்கெட்ல விற்கிறது இல்லை, பர்மிஷனும் இல்லை லீகலா. இப்போ நம்ம சர்டன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சங்கபுஷ்பி ஃப்ளவர் கொஞ்சம் பார்க்கலாம். சிறப்பு இல்லை, ஃப்ளவர். கூகுள் என்ன போட்டிருக்காங்கன்னா, இம்ப்ரூவ்ஸ் கோகனேட்டிவ் ஃபங்க்ஷனிங். சங்கபுஷ்பி இஸ் அ ட்ரெடிஷ்னல் ரெமெடி ஃபார் இன்க்ரீசிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயின். இவனும் அதே தான் போட்டிருக்கான். ரெடியூசஸ் மென்டல் ஃபட்டிக். நம்மளுக்கு ஒன்றும் அப்படி பண்ணலை. சங்கபுஷ்பி ஃபார் யூசேஜ் ஆஃப் ரெடியூசிங் த டிப்ரெஷன் அப்படின்னு போட்டிருக்கான். என்ஹான்சஸ் கார்டியக் ஃபங்க்ஷனிங் போட்டிருக்கான். ஸ்டிமுலேட்ஸ் டைஜஷன். நான் முதலே சொன்ன மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இது கியூர் பண்ணும், இது கண்டிப்பாக கியூர் பண்ணும். என்னோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இது கியூர் பண்ணிச்சு அந்த டைம் பீரியட்ல. ஸோ இப்போ எனக்கு தெரியல. ஆக்மெண்ட் ஸ்கின் ஹெல்த் போட்டிருக்கான், தெரியல நம்மளுக்கு.
ப்ரிவென்ட்ஸ் ஹெட்ஏக்னு போட்டிருக்கான். ஹெட்ஏக்கை இது ப்ரிவென்ட் பண்ணுமான்னு ஏன்ட்டு கேட்டிங்கன்னா அந்த டைம் பீரியட்ல சங்கர் புஷ்பி வாஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் டு மீ. பட் யூ கேன் பி த ஒன் who can use this. And yeah, சங்கர் புஷ்பி ஃபார் இன்சோம்னியா, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சங்கர் புஷ்பி ஃப்ளவருக்கு இருக்கு. நான் பார்த்து தான் படித்தேன் கூகுளில். நீங்களும் வேணும்னா நான் கூகுளில் பார்த்து தான் படித்தேன். நீங்கள் வேணும்னா சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சங்கர் புஷ்பியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு. இப்போ சங்கர் புஷ்பியோட ஷார்ட் கமிங்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. சங்கர் புஷ்பியோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு. சங்கர் புஷ்பியோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ adverse effects or limitations or disadvantages of சங்கர் புஷ்பி என்னன்னா, இந்த சங்கர் புஷ்பி இருக்குல்ல, இதை நீங்கள் கன்சியூம் பண்ணீங்கன்னா இதில் ஒரு ஹைப்போடென்சிவ் எஃபெக்ட் இருக்குங்க. ஹைப்போடென்சிவ் எஃபெக்ட் என்னன்னா லோ பிளட் ப்ரெஷர். சங்கர் புஷ்பி வில் லீட் யூ டு லோ பிளட் ப்ரெஷர். அப்புறம் சில நான் முதல்ல சொன்னேன், சில பாடிஸுக்கு இது அவ்வளோ அப்ரோப்ரியேட்டாக இருக்காது, இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சில பேருக்கு சங்கர் புஷ்பி குடித்த உடனே வாமிட்டிங் சென்ஸ் வரும், நாசியா ப்ராப்ளம், ஹெட்ஏக் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் ரேஷஸ், இச்சிங்கு, அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்குல்ல, அந்த சங்கர் புஷ்பி சிரப்பு அது ஏற்கனவே கொஞ்சம் சுகரியாக தான் இருக்கும். இந்த சங்கர் புஷ்பி குடித்த உடனே இந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அதோட பேலன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த சங்கர் புஷ்பி வாங்க போறீங்கன்னா நான் உங்களுக்கு 2 விஷயம் கன்சல்ட் பண்ணுவேன். இந்த சங்கர் புஷ்பி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இந்த சங்கர் புஷ்பி ஒரு வாட்டி குடிச்சு பாருங்க. ஆனால் உங்களோட ஃபேமிலி டாக்டர் கிட்டயோ இல்லை ஒரு வெல் ரினவுண்ட் டாக்டர் கிட்டயோ ஒரு ஃபிசிஷியன் கிட்டயோ நீங்கள் டைரக்ட்லி கன்சல்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் அந்த சிரப்போட பேக்கேஜிங்லேயே போட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ டோஸ் எடுத்துக்கணும்னு. அப்படி உங்களுக்கு பேக்கேஜிங் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா, என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா என் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. நான் ஒரு டாக்டர் இல்லை. நீங்கள் ஒரு ஃபிசிஷியன் கிட்டயோ ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் கிட்டயோ நீங்கள் போய் அட்வைசரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டே டு டே எவ்வளோ கன்சியூம் பண்ணுன்னு நீங்கள் பார்த்துங்க. ஒரு வாட்டி குடிச்சு பாருங்க. ஸ்டூடெண்ட் தான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அர்லியர் ஸ்டேஜுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சோண்டு தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டோட்டலாக என்னோட எஜுகேஷன் லைஃப் அது புரட்டி போட்டுருச்சான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. அது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஆனால் யூ கேன் பி த ஒன், யூ கேன் யூஸ் இட்ஸ் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த சிறப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், இருக்காமட்டியும் போகலாம். 110 ரூபா தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நான் திருப்பி அதே தான் சொல்கிறேன், ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க். இதை குடிச்சு ஒன்றும் நீங்கள் இட் வில் நாட் லீட் டு எனி டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். பட் குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபிசிஷியன் கிட்டயோ உங்களோட ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் கிட்டயோ உங்கள் பர்சனல் டாக்டர்ஸ் கிட்டயோ ஃபேமிலி டாக்டர்ஸ் கிட்டயோ கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்க. இதை எவ்வளோ டோசேஜ் எடுத்துக்கணும்னு கேட்டுட்டு நீங்கள் குடிங்க. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி சிரப்ஸ், இந்த மாதிரி டானிக்ஸ், டேப்லெட்ஸ்லாம் பிரெயினை என்றைக்குமே கேட்டலிஸ்டாக ஆக்காது, என்றைக்குமே பிரெயின் பவரை புஷ் பண்ண முடியாது. ஏன்னா பிரெயின் பவரை புஷ் பண்ணுறதுக்கு நமக்குள்ளே தான் ஒரு பவர் இருக்குது. அது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது நம்ம செல்ஃப் அவேர்னஸ், அதுக்கப்புறம் நம்ம டிக்னிட்டி, நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர், அப்புறம் நம்ம ஒர்க் இருக்குல்ல அதுக்கு டுவர்ட்ஸ் நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கும். அவ்வளோ சின்சியராக இருந்தோன்னா நம்ம பிரெயினும் சின்சியராக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் மார்க்கெட்டில் விற்கிறது தப்புன்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் அ ஃபால்ஸ் நரேஷன் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி பேரண்ட்ஸ் அண்ட் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் ட்ரை பண்ணேன் பர்சனலாக, அதனால தான் இது என்னோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ், அதனால தான் நான் இதை உங்கள் முன்னாடி பேசுகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போன வீடியோவில் மாப்பிள்ள 5 லைக் தானே வந்துச்சு. இந்த வீடியோலாச்சும் நான் டார்கெட்லாம் வைக்கல, ஒரு டபுள் டிஜிட்டில் லைக் போச்சுன்னா இந்த மனசுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் யாராச்சும் புது வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எஜுகேஷன் ஸ்கேம், உங்களுக்கு எஜுகேஷனில் என்னென்னலாம் ஸ்கேம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஐ பட்டனில் ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள், அதில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வாங்கிட்டு குடிக்க போறீங்களா இருந்தீங்கன்னா நல்லா குளிக்கிட்டு குடிங்க.
நானே 5வது குடிச்சது. பல வருஷம் கழிச்சு குடிக்க போறேன். இதுல தண்ணிலாம் இல்லை, இது சிறப்பு தான். வேணும்னா நான் காட்டுறேன். கலர் பாருங்க, நீங்க கலர் பார்க்கலாம். கலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பச்சை கலர்ல ஒரு இது. சுனாப்பானா ஆடிரா, பாத்துக்கலாம். சுகரியா தான் இருக்கு டேஸ்ட். நல்லா இருக்கியா, சும்மாவே குடிக்கலாம் போல இருக்கே. நல்லா இருக்கு.